இப்போ 1 கப் உளுத்தம்பருப்பு, 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பைத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூனுக்கு உடைச்ச கடலை, ஒரு 2 ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்து அடுப்பை சிம்மிலேயே வச்சு வறுத்தெடுங்க. ஹைல வச்சிங்கன்னா பருப்பு சீக்கிரமா வறுபட்டுடும். ஆனா நம்மளுக்கு 4 படை வச்சு பொடி யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரமா கெட்டு போயிடும். அதனால நல்லா ஃபுல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு பொறுமையா நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. வறுத்த பருப்பை நல்ல ஒரு அகலமான தட்டுல போட்டு ஆற வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனியா வறுத்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பருப்புங்கெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். கடைசியா பொட்டுக்கடலையும் எள்ளும் லாஸ்டா வறுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் சீக்கிரமா வறுபட்டுடும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த நேரத்துல நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதே கடாயில கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு அந்த சூட்லயே பெருங்காயமும் உப்பும் சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லயே அது வறுபட்டு இருக்கட்டும், போதும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்ல மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாம வச்சுக்கோங்க. அதுல நம்ம வறுத்த காஞ்ச மிளகாவை சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அரைச்சுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாவை ஒரு வாட்டி இந்த மாதிரி ஓட்டியாச்சு. அதுல இப்போ கடலைப்பருப்பு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு அரை அரைச்சாச்சு. அதுலயே உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து அதே மாதிரி ஒரு வாட்டி அரைச்சுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டேன். நான் ஏன் ஒரு பருப்பா போட்டு அரைக்கிறேன்னா, சம்டைம் ஒரு சில பருப்பு ஒரு சில டைம்ல மசியும். அதுக்காக தான் நான் ஒண்ணா போட்டு அரைக்கிறேன். இப்போ சிறு பருப்பும் உடைச்ச கல்லையும் சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சுக்கலாம். இப்போ கடைசியா எள்ளும் உப்பு பெருங்காயமும் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொரகொரப்பா வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்க பருப்பு பொடியை அரைச்சிட்டு நல்லா தட்டுல கொட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு நல்லா டைட்டா மூடி போட்டு இருக்க டப்பால போட்டு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 படை பொடி நமுத்து போகாம நல்லா இருக்கும். ஏன்னா அரைச்சிட்டு சூடோட எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா நமுத்து போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.